ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேக் செயின் ஸ்டிச் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, இப்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வர ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் பேஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சில் வந்து ஒரு லூப் வந்து எடுப்போம். ஓகேங்களா? பட் இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த லூப் வந்து பேக்கில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு செயின் மட்டும் பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? திரும்ப உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சில் வந்து நம்ம இப்படி வந்து போடுவோம். ஓகேங்களா? பட் இதில் வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பேக்கில் இருந்து ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. சின்ன செயினாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெரிய செயின் ஒன்று போடுங்க. பெரிய செயின் போட்டுட்டு அடுத்த வர செயின் வந்து சின்ன செயினாக இருக்கணும். சின்ன செயின் போடுங்க. ஓகேங்களா? சின்ன செயின் போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம இந்த பெரிய செயின் வரக்கூடாது. இது பேக்லேயே நம்ம இந்த செயின் போட்டிருக்கோங்கள, பெரிய செயின் ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு இங்கே வந்து போடணும். சென்டராக போட்டுறாதீங்க. பெரிய செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன செயின் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு அது முன்னாடி இருக்க பெரிய செயினுக்கு பக்கத்தில் போட்டுக்கோங்க. பெரிய செயின், ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு பெரிய செயின் கிட்ட போட்டுக்கோங்க. பெரிய செயின், ஒரு சின்ன செயின் கொண்டு அப்படியே பேக்கில் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பெரிய செயினே வந்து எப்படி போடுதுன்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன செயின் வந்து போடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம பேக் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி போடுதுன்ட்டு பார்க்கலாம். இது லாஸ்ட்டாக முடிச்சுட்டு நீங்கள் நார்மலாக நாட் போட்டு எடுத்துருவீங்கள்ல, ஸோ அது போல் நாட் போட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து கீழே இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது சில்க் த்ரெட்டில் வந்து கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம ஜரி த்ரெட்டில் பண்ண மாதிரியே பேக்லேருந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெரிய செயின் வந்து ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் சின்ன செயின் வந்து ஒன்று போடுங்க.
அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற செயினுக்கு பக்கத்தில் பெரிய செயின் போடுங்க. சின்ன செயின் ரிவர்ஸில் பெரிய செயினுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாக் செயின் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பேக்கில் கொண்டு வரோம் பார்த்திங்களா, சின்ன சின்ன செயின் மாதிரி போடுவோம்ல, அதை வந்து நம்ம லாக் செயின் வந்து சொல்லுவாங்க. பெரிய செயின் ஒரு குட்டி செயின், அதை பேக்கில் கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி செயின். பெரிய செயின் ஒரு குட்டி செயின், அப்படியே பேக்கில் கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி செயின். பெரிய செயின் ஒரு குட்டி செயின், அப்படியே பேக்கில் கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. பெரிய செயின் ஒரு குட்டி செயின், அப்படியே பேக்கில் கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. பெரிய செயின் ஒரு குட்டி செயின், பேக்கில் கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம்னா, நம்ம இந்த நெக் லைன்லாம் வருது பார்த்திங்களா, ஸோ அந்த நெக் லைனில் தான் வந்து நம்ம இந்த டிசைனை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இது பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியாது, பட் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.